செம்ம கட்டுப்புல இருக்கு. இதுல கட்டியை எடுத்துக்கிட்டு இருக்கியாக்கும். கட்டிய உனக்கு கட்டிக்காம விட மாட்டேன். எங்க உன் கை, எங்க உன் கையை கட்டிக்காம விட பத்தியா? உனக்கு காலில் உள்ள வச்சிட்டேன். என் காலில் உள்ள கட்டி எடுத்த பத்தியா? வணக்கம் நண்பர்களே. இந்த மணிங்கிற ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா ஹெவி நாட்ஸு அண்டு அதே சமயம் ரொம்ப அக்ரெசிவ்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரையுமே தொட விட மாட்டேன், கடிப்பேன் அப்படின்லாம் கிடையாது. அவங்களுக்கு ட்ரிம்மரு இதெல்லாம் கண்டா பயம். அதனால அந்த ட்ரிம்மரை தான் கடிக்க போவாங்களே கையை அதிகமாக கடிக்கிறது கிடையாது. பட் இவங்க பெட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவரை மதுரைக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே செடேட்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டே க்ரூம் பண்ணி, அதாவது ஜீரோ ட்ரிம் பண்ணியிருக்காங்க. என்ன செய்வாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வருஷத்துக்கு ஒருக்க தான் க்ரூமிங்கு. அந்த வருஷத்துக்கு ஒருக்க க்ரூமிங்கை செடேட்டிவ் பண்ணி ஃபுல்லாக ஜீரோ ட்ரிம் அடிச்சுட்டு வர வேண்டியது. அப்புறம் அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்க க்ரூம் பண்ணாமே விட்டுருவாங்க. அது கட்டிகள் சேர்ந்துடும். அப்புறம் மறுபடியும் போய் ஒரு செடேட்டிவ் போட்டு ஜீரோ ட்ரிம் பண்ண வேண்டியது. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க டாகோட பிஹேவியரே டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு டாக் ஒரு மணி நேரம் மயக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த நினப்பு எப்படி இருக்கும், அவங்க மூளை எப்படி செயல்படும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரிம்மர் சவுண்டு இது எல்லாமே ரொம்ப பயமாயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லா டாக்குமே ட்ரிம்மருக்கு பயப்படத்தாங்க செய்வாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க என் கையை கடிக்கிற மாதிரி எப்படி வந்தாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு அது ட்ரிம்மர் சவுண்ட் சுத்தமாக பிடிக்கல. ஒரு மாதிரி பயத்திலே இருந்தாங்க. நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இந்த கழுத்தோடு சேர்த்து அந்த தோல் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, தோலை தான் பிடிச்சிருக்கேன். நான் போன்ஸ் எதுவுமே பிடிக்கல. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறது, தடவி கொடுக்கறது, அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரூமிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுறது. நம்ம செடேட்டிவே இல்லாமல் இந்த கடிக்கிற டாகை நீட்டாக க்ரூம் பண்ணியிருக்கோம். ஐ மீன் ஜீரோ ட்ரிம் தான், நீட் க்ரூம்னு நான் சொல்லக்கூடாது, ஜீரோ ட்ரிம் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபியூச்சர்ஸில் 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்தாங்கன்னாலும் என்னால் இந்த டாகை செடேட்டிவ் இல்லாமல் ஈஸியாக க்ரூம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்னதுலேருந்தே ஹேபிட்டாக பழக்கிட்டோம் அப்படின்னா அவங்க பெருசாகும் போது இந்த செடேட்டிவ்ஸே தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லா பப்பீஸுமே ட்ரிம்மருக்கு பயந்துக்கிட்டு கடிக்க வர்றது, இது அவங்களுடைய ஹேபிட்டுங்க. எல்லா டாகும் ட்ரிம்மருக்கு பேசாமல் இருப்பாங்கலாம் கிடையாது. சில டாக்ஸ் பப்பியாக இருக்கும்போதே, ஒரு 6 months 9 months இருக்கும்போதே ட்ரிம்மருக்கு கடிக்க வரத்தான் செய்வாங்க. அப்போ அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். நிறைய பேர் ஜஸ்ட்டு மயக்க ஊசி போட்டோமா, அரை மணி நேரத்தில் வேலையை முடித்தோமா, அப்படியே விட்டோமா அப்படின்னு தான் பண்ணுறாங்க. நான் அந்த பண்ணுறது கிடையாது. நான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த டாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றி ஜீரோ ட்ரிப் பண்ணாலுமே, இல்லை மற்ற நார்மல் ட்ரிப் பண்ணாலுமே செடேட்டிவ்ஸ் இல்லாமல் தான் பண்ணுறோம். ஸோ இவங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் நோ செடேட்டிவ்ஸ் ப்ளீஸ்.